ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து சில உண்மைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனவும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான இதே போல் சத்தியங்களை தெரிந்து கொண்டு நீர் விரும்பி அந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க தெய்வன் தம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1913 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பதில் கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? படிக்கலாம். தேவ நீதி தகப்பனாகிய ஆதாமுக்காக ஒரு பலி தேவை என்று கோரியதா? இங்கிலீஷில் படிக்கும்போது, Did divine justice demand a sacrifice for Father Adam? அப்போ இந்த தேவ நீதி டிவைன் ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணுதா ஆதாமுக்காக ஒரு பலி தேவை என்பதை அப்படின்றதான். இப்போ மறுபடியும் கேள்வியை படிக்கிற உள்ள போயிடலாம் பதிலுக்குள்ள. தேவ நீதி தகப்பனாகிய ஆதாமுக்காக ஒரு பலி தேவை என்று டிமாண்ட் பண்ணிச்சா, கோரியதா அப்படின்றது கொஸ்டின். பதில், தேவ நீதி எதுவும் தேவை என்று கோருவதில்லை. டிவைன் ஜஸ்டிஸ் டிட் நாட் நீட் டு டிமாண்ட் எனிதிங். ஒருவேளை நம்ம இதை உங்ககிட்ட எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்துருக்கலாம்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம். ஒருவேளை அவன் மைண்டில் சில விஷயங்கள் ஓடி இருந்திருக்கும். ஒருவேளை நீதி இதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் டிமாண்ட் பண்ணது கூட யோசிச்சிருக்கலாம். சில பேர் யோசிக்காம கூட இருந்திருக்கலாம். சரி, எனவே பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தேவ நீதி எதுவும் தேவை என்று டிமாண்ட் பண்றதில்லை, கோருவதில்லை அப்படின்னு சொல்றார். எதுவும் தேவை என்று காத்திராமல், ஏதாவது எனக்கு தேவை, எது தேவ நீதி சொல்லுதான், ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னு சொல்றதும் இல்லை, அது காத்திருக்கிறது கூட அது கிடையாதான். காத்திராமல் தேவ நீதி ஆதாமிடம் நடவடிக்கை மேற்கொண்டது. பார்த்தீங்களா? தேவ நீதி ஆதாம் அவர்களிடம் நடவடிக்கையை மேற்கொண்டது. இம்மிடியட்டாக எப்போ ஒரு கட்டளை மீறிட்டாரோ இம்மிடியட்டா அது நடவடிக்கை எடுக்க தொடங்கிடுச்சு. வெயிட் பண்ணல, டிமாண்ட் பண்ணல. இது பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு, இது பண்ணலன்னா இது உங்களுக்கு, அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஓகே. ஆதாம், நீ சாகவே சாவாய். இதுதான் நீதி. காத்திருப்பதே இல்லை. நீதி இந்த 6000 வருஷங்களாக காத்து கொண்டிருக்கவில்லை. ஏறக்குறைய 6000 வருஷங்களாக நீதி காத்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு செயல்பட ஆயத்தமாகும் போது நீதி காத்திருக்கல. ஆதாம உள்ள வாங்கிடுச்சு ஆல்ரெடி. அது சரிங்களா? ஆதாம் இப்போ நீதியின் கருத்துல இருக்கிறார், உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய அன்பு செயல்பட ஆயத்தமாகும் போது தேவ அன்பு நீதியுடன் கணக்கிட வேண்டி இருக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ தேவ அன்பு செயல்பட ஆரம்பிக்கும் போது அது நீதியுடன் கணக்கிட வேண்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பின்னாடி. தேவ அன்பு சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்லியது, இதோ இங்கே மனுஷ குடும்பம் உள்ளது, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வரவழைப்பதே என்னுடைய நோக்கமாகும். அப்போ என்ன சொன்னாரு முன்னாடி? ஆனால் தேவனுடைய அன்பு செயல்பட தொடங்க ஆயத்தமாகும் போது தேவ அன்பு நீதியுடன் கணக்கிட வேண்டியிருக்கிறது. தேவ அன்பு செயல்படுதுன்னா அப்படின்னா அது நீதியோட தான் சேர்த்து நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார். சொல்லிட்டு தேவ அன்பு சொல்லியது, இதோ இங்கே மனுஷ குடும்பம் உள்ளது, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வரவழைப்பதே என்னுடைய நோக்கமாகும். யார் சொல்றது? அன்பு.
இப்பொழுது அவர்கள் தெளிவான அறிவிற்கும் திரும்பி வருவதற்குமான வாய்ப்புக்கும் கொண்டு வரப்பட்டால், இப்பொழுது இந்த மனுஷ குடும்பமானது தெளிவான அறிவிற்கும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புக்கும் கொண்டு வரப்பட்டால், துயரங்கள், கண்ணீர், பெருமூச்சு, அலறல், அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆகியவை அவர்களில் பலருக்கு பயன்படுமாறு செய்யப்படலாம் என்று நான் நம்புகிறேன். அப்படின்னு யார் சொல்றதா? அன்பு சொல்லுது. அன்பு நீதியோட கூட தானே கணக்கிடணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அன்பு சொல்லியதான் என்ன சொல்லிதான், இங்க ஒரு மனுஷ குடும்பம் இருக்கிறாங்க, அவங்கள தேவ ஆசீர்வாதத்துல கொண்டு வருவதுதான் நோக்கமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள மறுபடியும் தெளிவான அறிவுக்குள்ள திரும்பி வருவதற்கான அந்த வாய்ப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டால், இந்த துயரங்கள், கண்ணீர், பெருமூச்சு, அலறல், கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆகியவைகள் அவர்களில் பலருக்கு பயன்படுமாறு செயல்படலாம் என்று நம்புகிறேன் சொல்லி இப்ப அன்பு இப்படிலாம் சொல்லுதான். சரிங்களா? திரும்புகிறதுக்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ ஜனங்கள், விழுந்து போன மனுக்குலமானது திரும்பி வர்றதுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கறது தான் தேவனுடைய நோக்கமா இருக்குது. ஆனால் தேவன் அந்த அன்பான நோக்கத்தை செயல்படுத்தும் போது, எது அன்பான நோக்கம்? திரும்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. அதுதான் அவங்க திரும்ப வர செய்யணும்ல, அது அன்பான நோக்கம். ஆனால் தேவன் அந்த அன்பான நோக்கத்தை செயற்படுத்தும் போது தம்முடைய சொந்த ஏற்பாடுகளின்படி தம்முடைய சொந்த நீதியின் தண்டனையை கை கொள்ளுவதும், தம்முடைய சொந்த நீதியின் தண்டனையை சரி செய்யும் விதத்தில் ஒரு மாற்றீடு ஏற்பாடு செய்வதும் தேவையாக இருக்கிறது. எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது அன்பு என்ன சொல்லுது? ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. வாய்ப்பு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மாற்றீடாக ஒன்று பண்ணணும் அப்படின்றத அங்கே நீதியானது பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுதுன்ற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ படிக்கலாம். அதாவது மாற்றீடு தேவன் புரிஞ்சிச்சு இல்லையா, தேவ நீதி சொல்லுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ ஏற்கனவே படிச்சலை என்ன படிக்கும்போது உங்களுக்கு புரிதல் வந்துடும். ஆனால் தேவன் அந்த அன்பான நோக்கத்தை செயற்படுத்தும் போது தம்முடைய சொந்த ஏற்பாடுகளின்படி தம்முடைய சொந்த நீதியின் தண்டனையை கை கொள்ளும் போது, தம்முடைய சொந்த நீதியின் தண்டனையை சரி செய்யும் விதத்தில் ஒரு மாற்றீடு ஏற்பாடு செய்வது தேவையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றான்னு பார்க்கிறோம். நீதி எதையும் கோருவதற்கு இதற்கு அர்த்தம் இல்லை. ஸோ இப்படி சொல்றதுனால நீதி ஏதாவது டிமாண்ட் பண்ணதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். பின்னாடியிலேருந்து தான் நமக்கு முக்கியமாக தேவை. தொடக்கத்தில் நம்ம சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா, அது பின்னாடியிலேருந்து தான். அப்போ பாருங்க, திரும்ப நம்ம ஒரு புரிதலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அன்பு சொல்லுது ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீதி தண்டனை நிறைவேற்றிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றிட்டு அதை ஒன்று பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணிடலாம் அப்படின்னு நீதி சொல்லுதான். சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுனால நீதி எதுவும் டிமாண்ட் பண்ணலை, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்தது, இங்கே நான் இந்த கைக்குட்டையை வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் அ கர்ச்சிஃப், இங்க இருக்குது, ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வைத்திருக்கிறேன். அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் அழகா போட்டிருப்பாங்க. அது ஹியர் ஐ ஹாவ் திஸ் கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப், ஐ எம் நாட் டிமாண்டிங் இட். ஒரு கர்ச்சிஃப் இருக்குது, என்கிட்ட இருக்குது, இதை நான் டிமாண்ட் பண்ணல, அது என்கிட்ட தான் இருக்குது. இதை நான் ஏன் டிமாண்ட் பண்ணேன்? இப்போ இந்த கர்ச்சிஃப் என்கிட்ட இருக்குது, நான் ஏன் டிமாண்ட் பண்ணணும்? அது என்கிட்ட தான் இருக்குது இப்போ, அந்த மாதிரி இங்க சொல்றாரு. திரும்ப படிக்கிறேன். இங்கே நான் இந்த கைக்குட்டியை வைத்திருக்கிறேன், ஆகவே ஆதாமுக்கு ஒரு மாற்றீடாக எதையும் நீதி கேட்பதில்லை. ஆதாமுக்கு மாற்றீடாக நீதி எதையும் கேட்பதில்லை. ஏன்னா ஆல்ரெடி கையில கர்ச்சீஃப் இருக்குது. என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நீதின் கருத்தில் ஆதாம் இருக்கிறார், வேற என்ன வேணும் நீதிக்கு? இப்போ மாற்றீடா எதுவும் கொடுங்கன்னு சொல்லி நீதி எதுவும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா அந்த லைனு? கையில கர்ச்சீஃப்னா நீதின் கருத்துல ஆதாம் இருக்கிறார், மாற்றீடாக எதுவும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி நீதி சொல்லுதான். சரிங்களா? கேட்பதில்லை. நீதி சொல்லுகிறது
ஆதாம் எனக்கு உண்டு, கையில கர்ச்சீஃப் இருக்கிற மாதிரி ஆதாம் எனக்கு உண்டு, ஆனால் அன்பு சொல்லும் போது உன்னுடைய கையிலிருந்து ஆதாமே வெளியே எடுத்து. நீதி சொல்லுது ஆதாம் கையில இருக்கிறார், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நீதி. ஆனா அன்பு சொல்லுது ஆதாமை உன் கையிலிருந்து எடுத்து, வெளியே எடுத்து, அவர் நித்திய ஜீவனுக்குள் வருவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அன்பு சொல்லுது. இப்ப நீதி என்ன சொல்லுது? நீ எது அன்பு, நீ ஆதாமை என்னுடைய கையிலிருந்து வெளியே எடுத்தால் அதில் வேறு ஒன்றை வை. அவ்வளவுதான், என் கையில ஒண்ணு தேவை. இப்போ நீ ஆதாமை வெளியே எடுத்துட்ட அப்படின்னா அதுல இன்னொருத்த கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னு நீதி சொல்லுதான். அதில் வேறு ஒன்றை வை. ஆகவே தேவன் அந்த தேவையை எல்லாருடைய மீட்கும் விலைக்கரையமாக நீதிபரராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அளித்தார் நீதியின் கரத்துல. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா தொடர்ந்து அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ கேள்வி என்ன? தேவ நீதி தகப்பனாகிய ஆதாமுக்காக ஒரு பலி தேவை என்று டிமாண்ட் பண்ணிச்சா? நோ டிமாண்ட், எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஆதாம் ஆல்ரெடி என் கையில் தான் இருக்காரு, வேற எனக்கு தேவை இப்போ உண்மை தேவையில்லை. ஆனால் அன்பு என்ன சொல்லுது? இல்லை அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுதான். சரி, நீங்கள் அன்புக்கிட்ட வந்து நீதி சொல்லுது, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, என் கையில் ஒன்று வச்சுட்டு போங்கன்னு சொல்லுது. அப்போ இவர் கையில் ஒன்று கொடுத்தாதான் அந்த கர்ச்சீஃப் வெளியே வரும், அதாவது ஆதாம் வெளியே வருவார். அப்போ பிதா இதேன்னு பார்த்தாரு, சரி உங்க கையில் ஒன்று கொடுத்துருன்னு சொல்லிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. அப்போதான் நீதியானது ஆதாமை வெளியே விடுதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற அநேக காரியங்களை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவை விசேஷ விதமாக இப்பேற்பட்ட தெளிவுகளை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிதாவை வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் நிதானமாக இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.